வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, வரக்கூடிய வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $4295 ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஏற்றம் நேற்றும் இன்றும் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் ரொம்ப சைடாக அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக ஒரு இடத்துல இருந்தது. மீண்டும் அந்த 4380 தொடர்றதுக்கு நியர்பை போனாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி என்னுடைய உச்சம் பார்த்திங்கன்னா 4353 வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் நேற்று ஏற்றத்தினுடைய ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் வேகம் மேலே போயிருந்தால் கூட தற்சமயம் கொஞ்சம் இறங்கி வந்து இன்றைய ஓப்பன் ப்ரைஸுக்கு நெருக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. இன்னும் க்ளோசிங் எப்படி இருக்குன்றது தெரியாது. இருந்தாலும் இன்னமும் அது ஏற்கனவே சென்ற அந்த 4380ங்கிற அந்த உச்சத்துக்கு இன்னும் தாண்டி செல்லலை. அப்படி தாண்டி செல்லும்போது 4490ங்கிறது தான் நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இருந்தாலும் இந்த தடவை நான் ஒரு சேஃபர் சைடாக அந்த 4380 ஒரு ரெசிஸ்டன்ஸாக நான் காமிச்சிருக்கேன், ஈஸியாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்டிஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து 4380 தாண்டும் போது 4490ங்கிற புது லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 4730 அப்படிங்கிறது அடுத்த லெவலாக வரலாம். ஸோ அதற்கான சந்தர்ப்பங்கள் கோல்டு தருதா அப்படின்னு பார்க்கணும். கீழே 4120 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் கோல்டுக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $61.75 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 61.75 அப்படிங்கிற லெவலில் இப்போ ட்ரேடிங் இருந்துகிட்ருக்கு. நேற்று 63.40 ஆல்மோஸ்ட் கடந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. 63.60 நேற்று க்ளோசிங். பட் இன்றைக்கி அதை தாண்டி மேலே போயிருந்தால் ஒரு புதுசாக அந்த லெவலையும் தாண்டி இருக்கிற ஒரு கணக்காக இருக்கும். அது கிட்டத்தட்ட இப்போ சப்போர்ட்டாக மாறி இருக்கணும். பட் அது சஸ்டெயின் ஆகலை. ஸோ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி இல்லை. இறக்கம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3% இன்றைக்கி கீழே இறங்கி வந்திருக்கு. 64.65 வரைக்கும் உச்சம் போயிருக்கிறது தான் இன்றைக்கி உச்சம் போயிருக்கிறது தான் இது வரைக்கும் சில்வர் போகாத ஒரு உச்சம். அந்த லெவல்லேருந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்து 63.1.75 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான இடமா 63.40 இப்போது இந்த வாரத்தில் மாறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல அது ரெசிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். கீழே சப்போர்ட் பார்த்தோம்னா நம்ம 60 இந்த வாரத்தில் வந்து 58.30ன்றதையும் தாண்டி 60, 63.40 அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஒருவேளை 63.40 அப்படிங்கிற ஒரு இடத்தை தாண்டி வரக்கூடிய வாரம் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் ரொம்ப பெரிய கேப்பு. 68.80 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவலாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதற்கான வாய்ப்புகள் இந்த 63.40க்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா தான் நமக்கு சில்வர் இன்னும் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கீழே 60ங்கிறது முக்கியமான சப்போர்ட். அதை கட் பண்ணி கீழே வரும்போது 58.30, 57 இதெல்லாம் அதுக்கு அடுத்த லெவல்ஸாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே 3% வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடவே சில்வரில் இருக்கிறது நல்லது. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாமா. க்ரூட் ஆயில் $57 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. குறைஞ்சிட்டே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட அந்த $55 நெருங்கி வந்துட்டுருக்காங்க. பட் இன்னமும் அந்த $55 நெருங்கல. பெருசாக இறங்கிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இதிலேருந்து மறுபடியும் திரும்பி $60 கூட போகலாம். ஸோ ஒரு பெரிய மாற்றம் இல்லாத ஒரு நிலமையில தான் கிட்டத்தட்ட 60க்கும் $56க்கும் நடுவில் தான் இது இருந்துகிட்ருக்கு. ஸோ என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதில் ஒரு மாற்றம் பெருசாக இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். வரக்கூடிய வாரங்களில் ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸை பற்றி பார்த்துடலாமா. நிஃப்டி 26,046 க்ளோசிங். ஸோ 25,810 அப்படிங்கிற அந்த லெவலில் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஏற்றம் கொடுத்து அந்த ட்ரெண்ட் லைனை நெருங்கி செல்லும்போது ஒரு தடுப்பாக நின்றுருக்கு இந்த பர்டிகுலர் டேயில். ஸோ அதை வந்து தாண்டறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாரத்தில் கொடுக்குதான்னு பார்க்கணும். அப்படி தாண்டிடுச்சுன்னா வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சி இந்த ஏற்கனவே சென்று இருக்கிற உச்சத்துக்கு மேலேயே செல்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆகலாம். அது சரியாக வேலை செஞ்சதுன்னா நான் சொல்கிற மாதிரி
ஒருவேளை அதை தாண்டி 26,050க்கு மேலே ஒரு பெருசாக க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலனா மறுபடியும் 25,710 தான் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக நியர் இருக்கக்கூடியதாக இருக்கும். உடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த லெவலாக 26,260க்கு அடுத்த லெவலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 27,000. 25,810 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவலை கட் பண்ணும்போது அடுத்து 25,395 தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நிஃப்டி என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத இந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டி க்ளோஸ் ஆகியிருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் ரொம்ப கவனத்தோடு இருந்து உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். அடுத்து செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 59,389 முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 58,730 நெருங்கி வந்து அதிலேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து 59,310 கடந்த ஒரு 3 நாட்களாக தாண்டி போனாலும் கூட அதை தாண்டி க்ளோசிங் வைக்க முடியல. ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அதற்கு மேலேயே கொண்டு போய் நிறுத்தி இன்றைக்கி ஒரு நாள், அதுவும் இந்த 3 நாள் செய்த முயற்சி இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு தாண்டி க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான உச்சம் 59,545 கடக்கும்போது நமக்கு மீண்டும் 60,130 நோக்கி பேங்க் நிஃப்டி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது சரியான வழியில் செல்லலை அப்படின்னா 59,310 கட் பண்ணி மறுபடியும் வரும்போது 58,730 தான் நமக்கு முக்கியமான சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டியில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஒரு டோஜி பேட்டர்னோட க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி 27,672 முடிச்சிருக்காங்க. 27,570க்கு கீழே கடந்த 3 நாட்களாக நிறுத்தப்பட்டிருக்கு. நெருக்கத்திலேயே இருந்துகிட்டு இருந்திருக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி மாதிரி இன்றைக்கி அதை தாண்டி ஒரு க்ளோசிங்கை கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான உச்சம் அதை தாண்டி க்ளோசிங் போக போக நமக்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு 28,390 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இருந்தாலும் 28,000ங்கிறது தான் இதற்கு முன்னாடி போன நெருக்கம். அதை தாண்டி அதற்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. ஸோ அதுக்கு மேலே வைக்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஃபின் நிஃப்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். 27,570 அப்படிங்கிறது ஒரு நியர் சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. அதை பிரேக் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருந்து செயல்படுறது நல்லது. அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி 38,274 க்ளோசிங். ஸோ போன வாரம் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து மேலே கொண்டு போய் கிட்டத்தட்ட 38,570க்கு மேலே க்ளோசிங் வச்சாங்க. இந்த வாரம் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்து 38,050ங்கிற சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்துருச்சு. பட் இன்றைக்கி அதை தாண்டி ஒரு க்ளோசிங்கை வச்சுருக்காங்க. ஸோ மறுபடியும் நமக்கு 38,570ங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு நிற்கிதா அப்படிங்கிறத பார்க்கணும். தாண்டிச்சு அப்படின்னா 39,310, மீண்டும் 38,050ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அதற்கு கீழே க்ளோசிங் வைக்கும்போது ஐடி செக்டார்லேயும் கவனத்தோடு இருக்கணும். அடுத்த செக்டார் நிஃப்டி பர்மா 22,808 க்ளோசிங். இதுவும் இந்த வாரம் திங்கட்கிழமை ஒரு மிகப்பெரிய ஒரு வேகமான இறக்கத்தை கொடுத்து 22,695 கீழே மீண்டும் ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க. செவ்வாய் புதன் அதற்கு கீழே மெயின்டைன் பண்ணப்பட்டாலும் வியாழக்கிழமை நேற்று நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து அதை தாண்டி நேற்று க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் 22,808 முடிச்சிருக்காங்க. ஸோ மறுபடியும் 23,100 நோக்கி ஒரு அடுத்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டுறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் கிடச்சிது அப்படின்னா அதற்கு அடுத்த லெவலான 24,090 அப்படிங்கிறத தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்தது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் 22,695 கீழே மறுபடியும் வரும்போது கவனத்துடனே இருக்க வேண்டிய கட்டாயம் பார்மாவிலும் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 54,490 க்ளோசிங். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வாரம் 54,200 டச் பண்ணி அந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாட்டமாக நம்ம பார்க்கலாம். உடச்சிச்சு அப்படின்னா அடுத்து 52,550 வரைக்கும் போயிடும். அப்படி சந்தர்ப்பம் கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் 55,700 நோக்கி அதனுடைய மேல் நோக்கிய பயணம் இருக்கலாம். அப்படி வாய்ப்புகள் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அதனுடைய க்ளோசிங் இந்த வாரத்தை விட உச்சத்துக்கு செல்லும்போது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கவனத்தோடு இருக்க வேண்டிய இடமா 54,200ங்கிற சப்போர்ட் இருக்குது. மேலே ரெசிஸ்டன்ஸாக 55,700 அப்படிங்கிறது நிஃப்டி எஃப்எம்சிஜிக்கு இருக்குங்கிறத மனதில் கொள்ளுங்கள். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 27,820 க்ளோசிங். 27,970 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து இறங்கி வந்து 27,270 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த வாரம் திரும்பி
அதனுடைய நெருக்கம், அதாவது 27,970 நெருக்கத்துக்கு போயிருக்காங்க. 27,820 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய வாரம் இந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா 27,970க்கு மேலே 28,610ங்கிற லெவலுக்கு நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கவனத்தோடு பார்த்துங்க. அந்த இடத்த கட் பண்ணி செல்லும்போது நமக்கு நல்ல ஒரு அடுத்த லெவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். கீழே 27,270 ஒரு நல்ல சப்போர்ட்டாக நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 886 முடிச்சிருக்காங்க. 860ங்கிற சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு டர்ன் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். 900க்கு மேலே மறுபடியும் போகும்போது 925ம் 965ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ரியாலிட்டிக்கு இருக்கும். ஒரு நல்ல ஒரு தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 புள்ளிகள் இறங்கி வந்திருக்கு. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தால் இதிலேருந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணணும். 860 கட் பண்ணிடுச்சுன்னா மீண்டும் வேகமாக இறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஆகிடும். கரெக்டாக மேலே போச்சுன்னா நமக்கு இது ஒரு நல்ல பேஸ் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் கிட்டத்தட்ட 10,420 ஒரு 3 வாரங்களாக தத்தளிச்சிட்டு இருந்தது. இப்போ தாண்டி இந்த பர்டிகுலராக இன்றைக்கி மெட்டலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடச்சி க்ளோசிங் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. 10,536 முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இன்றைக்கி பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு 10,920 தான் நமக்கு இருக்குது. ஸோ அதை நோக்கிய பயணம் இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கிடக்கும்போது நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. ஸோ 10,420 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இப்போது நிஃப்டி மெட்டலுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,927 முடிச்சிருக்கு. ஸோ போன வாரமே 12,000 கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்தாங்க. பட் இந்த வாரம் இன்னமும் அந்த 12,000 கீழே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் இன்னும் வரலை. இருந்தாலும் 12,000 கடக்கிறதுக்கான முயற்சிகள் இன்னும் இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. குறிப்பாக இன்றைக்கி ஒரு 1% மேலே ஏற்றம் கொடுத்து அதனுடைய நெருக்கத்தில் தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய வாரம் 12,000 தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 12,650 தான் நம்முடைய ரெசிஸ்டன்ஸ். ஆனாலும் கூட 12,300 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. ஸோ அந்த லெவலை தாண்டறதுக்கு முதல்ல அது முயற்சிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் பொறுத்திருந்து பார்க்கணும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11,480 தான். 11,700 கீழே வரும்போதே கவனமாக இருக்கிறது நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 26,046 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி க்ளோசிங் வைக்கும்போது தான் நமக்கு ஒரு மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. அதே சமயத்தில் குளோபல் சிச்சுவேஷன் பார்க்கும்போது நமக்கு இந்த வருடத்திற்கான கடைசி மாதம் இது. ஆக்சுவலாக அவங்கள பொறுத்தளவில் இது ஒரு டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவில் இயர் எண்டு. ஸோ அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவல் டைமாகவும் இது மாறுது. ஸோ அதனால் இன்ஸ்டிடியூஷன்ஸினுடைய டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு ஸ்லோ இருக்கலாம், வால்யூம் ஸ்லோவாக ஆகலாம். ஸோ அதனால் நமக்கு வாலடைலிட்டி அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் மந்த நிலையாகவும் மாறுறதுக்கு மார்க்கெட்டில் அடுத்து ஒரு மாதங்களுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடவே இருந்து உங்களுடைய அடுத்த முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் எனக்கு நான் தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.